இந்த பையனோட கழுத்துல இருக்கிற இந்த எறும்பு ரொம்ப விசித்திரமானது. இப்போ எறும்பு இந்த பையனோட கழுத்துல கடிக்குது. எறும்பு கடிச்சதால சிறுவனுக்கு கழுத்துல வலி ஏற்படுது. உடனே அந்த எறும்பு அவன் கையில எடுத்து பார்க்கறான். எறும்பு அவனை எதுவுமே பண்ணாம அவனுடைய கையில இருக்கு. அடுத்த நொடியிலேயே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் மாலை வேலையில தான் கண் முழிக்கிறான். இப்போ உடனே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் ஒரே களைப்பா இருக்கிறதுனால சாப்பிடாம நேரடியா பெட்ரூமுக்கு போயிட்டு தூங்குறான். இப்போ அவனுடைய உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது. அது என்னன்னா இவனுடைய டிஎன்ஏவும் எறும்போட டிஎன்ஏவும் ஒன்னோடு ஒன்னா இணைய ஆரம்பிக்குது. அன்னைக்கு நள்ளிரவு டைம்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லா சாக்லேட்டையும் எடுத்து சாப்பிட்டு ஆரம்பிச்சவன் மறுநாள் காலையில தான் எழுந்துக்கிறான். அவனுடைய ரூம் ரொம்ப குப்பையா இருக்கத பாக்குறான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டேபிள்ல உட்கார்ந்து இருக்கான். இப்போ அவன் கையால அந்த மில்க் பாக்ஸை எடுக்கிறான். அது அவனுடைய கையோட ஒட்டிக்குது. வெளியே வர மாட்டேங்குது. உடனே வேற கையில எடுக்கிறான். ஆனா திரும்பவும் அந்த கையில இருந்து வர மாட்டுது. இப்போ அவனுடைய அப்பா எதிர்ச்சியா அவன் கையில இருந்து அந்த மில்க் பாக்ஸ வாங்குறாரு. இப்போ கிளாஸ்ல இருக்க ஜூஸ குடிக்கலான்னு எடுக்கிறான். ஆனா அவனுடைய கையோட அழுத்தத்தினால அந்த கிளாஸ் உடைஞ்சிடுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியாம ஒரே குழப்பமா இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அவனுடைய லாக்கரை ஓபன் பண்றான். லாக்கர் ஹேண்டில் அவன் கையிலேயே வந்துடுது. இங்க இருக்கிற ஒரு கண்ணாடி போட்ட பையன் இதை பாக்குறான். அடுத்த சீன்ல ஜிம் கிளாஸ காட்டுறாங்க. அதுல ஜிம் டீச்சர் என்ன பண்றாரு, இங்க இருக்கிற மாணவர்கிட்ட யார் ஆர்வமா இருக்காங்கன்னு கேக்குறாரு. எல்லோருமே கை தூக்குறாங்க. ஆனா இந்த சின்ன பையன் எதுவுமே பண்ணாம தலைய குனிஞ்சிட்டு இருக்கான். இவன் தலைய குனிஞ்சிட்டு இருந்ததுனால உடனே ஜிம் டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டுட்டு அவன் கூட சண்டை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டீச்சர் ஒரு அடி இவனை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இவன் ஒரு அடி அடிக்கிறான். அந்த பிடி டீச்சர் எங்கேயோ போய் விழுறாரு. ஸ்கூல் முடிஞ்சதும் கண்ணாடி போட்ட பையன் இந்த எறும்பு கடிச்ச பையனை பின்தொடர்றான். மேலும் இந்த கண்ணாடி போட்ட பையன் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஹீரோக்களோட தீவிர ரசிகன் இவன். மேலும் இந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன பண்றான், இந்த எறும்பு கடிச்சதுனால சக்தி கிடைச்ச பையனை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அது மட்டும் இல்லாம இப்ப கண்ணாடி போட்ட பையன் ரொம்ப உற்சாகமா இருக்கான். உடனே கண்ணாடி போட்ட பையன் என்ன பண்றான், இவனுக்கு என்னென்ன சக்தி இருக்கு அதெல்லாம் சோதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு புக்கை கடிக்க சொல்றான். அதை எறும்பு கடிச்ச பையன் வாங்கி ஒரே ஒரு கடிதான் கடிக்கிறான். அவனுடைய சக்தியால அந்த புக் ஈஸியா கடிச்சு துப்பிடுறான். அடுத்த டெஸ்ட் வந்து ஸ்மெல்லிங் டெஸ்ட். ஒரு பாத்திரத்துல இருக்கிற பொருள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றான் ஸ்மெல் பண்ணியே. ஆனா இவனுடைய ஸ்மெல்லிங் பவர் வந்து 10 மீட்டர் வரைக்கும் தான் செயல்படும். அடுத்த கட்டமா இவனை பறக்க வைக்கலான்னு பாக்குறான். உடனே இந்த எறும்பு கடிச்ச பையன் தலைக்காணி கிழக்காணி எல்லாம் கட்டிக்கிட்டு மேல இருந்து பறக்கலான்னு குதிக்கிறான். ஆனா அவனால பறக்க முடியல, கீழே விழுந்துடுறான். உடனே அந்த கண்ணாடி போட்ட பையன் இவனுக்கு பறக்கிற சக்தி இல்ல அப்படின்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்தது இந்த எறும்பு கடிச்ச சின்ன பையன் என்ன பண்றான், யூரின் போலான்னு பாத்ரூம் போறான். அங்க அவனுடைய யூரின் பவரால அந்த பீங்காவே ஒடிஞ்சு விழுந்துடுது. கண்ணாடி போட்ட பையன் இந்த எறும்பு கடிச்ச பையனுக்கு தேவையான சூட் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த சூப்பர் சூட் போட்டுக்கிட்டு அந்த பையன் கார் பார்க்கிங்ல நின்னுட்டு இருக்கும் பொழுது ஒரு திருடன் வயதான பாட்டி கிட்ட அவங்களுடைய பேக்கை திருடிட்டு ஓடுறான். இப்போ உடனே இந்த எறும்பு கடிச்ச பையன் அந்த திருடனை பிடிக்க தயாராகிறான். திருடன் பாட்டியோட பர்ஸ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் எண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு எறும்பு கடிச்ச பையன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே திருடன் நினைக்கிறான், இவன் ஒரு சின்ன பையன் ரொம்ப குள்ளமா இருக்கானே அப்படின்னு. சின்ன பையனை முன்னோக்கி வரும்பொழுது எறும்பு கடிச்ச பையன் பின்னாடியே போறான். கொஞ்சம் பயத்துல பின்னாடியே போகும்போது செவுத்து மேல ஏற ஆரம்பிக்கிறான் அவனுடைய சூப்பர் பவரால. இப்ப எறும்பு கடிச்ச பையன் ஒரே ஜம்ப்ல தாவி திருடனை கீழே தள்ளி பிடிச்சிடுறான். கண்ணாடி போட்ட பையன் திரும்பவும் எறும்பு கடிச்ச பையனை செவுத்துல ஏற சொல்றான். ஆனா அவனால செவுத்துல ஏற முடியல. உடனே கண்ணாடி போட்ட பையனுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறான். இனிப்பு சாப்பிட்டதுனாலதான் இவனுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சு அவனுடைய பெல்ட்ல தேவையான இனிப்பு பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம எறும்பு கடிச்ச பையன் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறான். நியூஸ்ல எல்லாம் அவனை பத்தி தான் பேசுறாங்க. என்னன்னா இவன் மக்களை காப்பாத்த வந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு. இந்த பக்கம் விபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு உதவுற வகையில ஆக்சிடென்ட் ஆன காரை அவனுடைய கைய